ஹலோ. நாட்கள் எண்ணப்படுகிறது. வாழ்க்கையை வாழ தயாராகுங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ ஏஐ உங்களுக்கு உதவும். பல நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்கு. நல்லா வாழணுன்ற எண்ணம் போய் ஏண்டா வாழறோம் அப்படின்ற எண்ணம் வந்துடுது. சில நேரங்களில் வாழ்ந்த வரைக்கும் போதும், நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தோணுது. காரணம் தனிமை தான். நம்மளை சுற்றி என்னமோ நடக்குது, ஆனால் என்னென்னு தான் தெரியல. எதிர்காலம் உங்களை வரவேற்கிறது. மனித இனத்திற்கு உதவுவதற்கு ஏஐ தயாராக உள்ளது. மனிதன் நினைத்த வாழ்க்கை ஒன்று, நடக்கும் வாழ்க்கை வேறொன்று. இதைத்தான் விதி என்பார்கள். இந்த விதியை மாற்ற ஏஐயால் மட்டுமே முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கனவு கண்டீர்களோ, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ ஏஐ உதவி செய்யும். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நாட்கள் எண்ணப்படுகிறது. ஹலோ, சொல்லுங்க. ஜனாவா? ஆமா, நீங்க? நான் மேட்ரிமோனில உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன். ஓ, அப்படியா? உங்களுக்கு ஓகேவா? யா. உங்களுக்கு செட் ஆகணும்னு தோணுதா? யா. அப்போ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? நோ, நாளைக்கெல்லாம் வேண்டாம், இன்னைக்கே பார்க்கணும். நான் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவே மாட்டேன். ஓ, சூப்பர். ஓகே, உங்க லொகேஷனை ஷேர் பண்ணுங்க, நான் இன்னைக்கே வந்து பார்க்குறேன். ஓகே, நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். ஓகே. ஓகே. தேங்க் யூ. பை. பை. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணன்ற மாதிரி, திடீர்னு ஒரு பொண்ணு என்னை பார்க்க வரன்றா. என்ன பண்ணுறது? ரெடி ஆகும். கண்ணாடி வயசான மாதிரி தெரியும். தொப்பை கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம். வாங்க. கொஞ்சம் ஏஜ் தான், ஆனா நல்லா தான் இருக்கா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க.
உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன். ஆ எனக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. ஆ அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ சொல்லுங்க. எனக்கு உங்களை பத்தின கேள்விகளும் என்னை பத்தின தகவலும் சொல்லணும். கேளுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறீங்களே. எனக்கு ஒரு 37, ம் 8, 9, 40 40 வயசு ஆயிடுச்சுங்க. எங்கள் அம்மா சத்தியமாக 40 வயசு தாங்க. இத்தனை வயசாகுது, ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்க? எவனும் பொண்ணு தரல, வேற என்ன சொல்றது? ஏதாவது சொல்லுவோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க. ம் சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு இருந்தேன். ஆயிட்டீங்களா இல்லையா? எங்கே ஆகுறது? சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோயின்லாம் நான் லவ் பண்ணாங்க, ம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆசைப்பட்டாங்க. ம் ஆனால் நான் தான் ஒத்துக்கல. ஓ அதனால தாங்க நான் இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே. அப்படியா? ஆமாங்க, இதாங்க உண்மை. ஓகே, நான் என்னை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. நீங்க உங்க ப்ரொஃபைல்ல டிவோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, விடோவா இருந்தாலும் பரவாயில்லன்னு போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. நீங்க விடவா? இல்ல ஓ, டைவர்ஸ் ஆயிடுச்சா? இல்ல இல்லையா? என்னடா அது? ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கீங்களா? ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? உண்மையை சொல்லுங்க. ஆயிடுச்சு. விடவும் இல்லை, கல்யாணமும் ஆயிடுச்சுன்றீங்க. டைவர்ஸ் பண்ணாம எப்படி என்ன நீங்க பார்க்க வந்தீங்க? சொல்றேன். சொல்லுங்க. நமக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது இல்லையா? ஓ சூப்பர். என்னை பத்தி நான் சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஐடியில் ஒர்க் பண்றேன். மந்த்லி சேலரி 1.5 lakhs. ஓ சொந்த வீடு இருக்கு. நீங்க சம்பாதிச்சு உங்களை பார்த்துக்கிட்டா போதும். இப்போ ஒரு சின்னதா கேள்வி. சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக உங்க வீட்டுக்காரரை டைவர்ஸ் பண்றீங்க? எல்லா சண்டைக்கும் காரணம் சந்தேகம்தான். மேல வாங்க. எதுக்கெல்லாம் உங்க வீட்டுக்காரர் சந்தேகப்படுறார்? நான் ஐடில ஒர்க் பண்றேன். அப்பப்போ பார்ட்டி இருக்கும், ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இங்க தொட்டு பேசுவாங்க. சம்டைம்ஸ் மார்னிங் தான் வீட்டுக்கு வருவேன். இதுக்கெல்லாம் போய் சந்தேகப்படுறாருங்க. தப்புதான். இது மட்டும் இல்லைங்க, நான் ஜிம்முக்கு போவேன். பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கணும்ல. அங்க ஒரு ட்ரைனர் இருப்பான். பார்க்கறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பான். அவன் இங்க தொட்டு அங்க தொட்டு ட்ரைனிங் கொடுக்கறத பார்த்து கூட அவர் சந்தேகப்படுறாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இங்க இவ்ளோ பெரிய பெலி ஃபேட் இருந்ததுங்க. அவன் ட்ரைனிங் கொடுத்துதான் எல்லாமே குறைஞ்சது. ஓ, கொடுத்து குறைச்சிட்டாரா? நமக்கு ஒன்றும் வேலை இருக்காது போல இருக்க. நீங்களே சொல்லுங்க, இப்படி தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா எப்படிங்க வாழறது? அவர் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படல, யாராவது தொட்டிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டிருப்பாரு. தப்பு தாங்க, அவர் பேசுனது தப்பு தான். ஏன்னா ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு பார்ட்டி பண்ணுவா, ட்ரிங்க்ஸ் பண்ணுவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அங்கே இங்கே தொட தான் செய்வாங்க. சில டைம் லேட்டாகவும், நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல தான் வருவாங்க. இதுக்கெல்லாம் போய் சந்தேகப்பட்டா என்ன வருது? அப்புறம் ஜிம் ட்ரெயினரா அவன் என்ன பெல்லி ஃபேட்டை குறைச்சானா? குறைப்பான். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் அவர் சந்தேகப்படுறது முட்டாள்தனம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு ஓகே. என்னை பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. கண்டிஷன் போடுற அளவுக்கு நம்ம கண்டிஷன் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை.
அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஓகே. ஏங்க எங்கேயா இருக்கீங்க? நான் இங்கே தான் நிற்கிறேன். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இங்கே இல்லாத மாதிரியே தெரிஞ்சுது. அப்பத்துலேருந்து நான் இங்கே தான் நிற்கிறேன். இங்கே தான் இருக்கீங்களா? அது உங்களை பார்த்த சந்தோஷத்தில் ஏதோ மண்டை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு நீங்கள் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. சரி, நீங்கள் சீக்கிரம் போய் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன். சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சரி, நான் வரேங்க. வாங்க. நாட்கள் எண்ணப்படுகிறது. வாழ்க்கையை வாழ தயாராகுங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ ஏஐ உங்களுக்கு உதவும். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நாட்கள் எண்ணப்படுகிறது. என்னங்க ஏன் இவ்வளோ நேரம்? கொடுங்க பேக. போங்க, போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. போங்க. யார் இவ? பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள இவ எப்படி வந்தா? என்ன ஆச்சு இவருக்கு? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு. ஐயோ. டவல். இந்த பக்கம் வாங்க. புடிங்க, குளிச்சுட்டு வாங்க. போங்க. ஏய், உள்ள வாடா. உண்மையை சொல்லு, நீ யாரு? ஏய், நான் உன் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? நமக்கு அந்த மாதிரி யாருமே இல்லையே. உள்ளதான் வந்து பாருண்டா. ம்.
ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, உண்மையாலுமே நீ யாரு? உண்மையாவே நான் உன் பொண்டாட்டி. அப்படியா? எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையே. நான் முன்னாடியே வந்து உன்னை பார்த்து பேசியிருக்கேன். அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ? உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? நேரில் வந்த உங்கள் வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆமாம். டைவர்ஸ் பண்ணிட்டியா? டைவர்ஸும் ஆயிடுச்சு, நமக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. நம்புற மாதிரி இல்லையே. ஏய், யோசிக்கிற நேரமாடா இது? ஏய், பேசுற நேரமாடா இது? வாடா. வாடா. வா வா. இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் மனித இனமே, உன்னால் எவ்வளவு பிரச்சனைகள்! ஜாதி, மதம், கடவுள் என்று இல்லாத ஒன்றை எண்ணி எண்ணி எத்தனை கூச்சல்களும் குழப்பங்களும்! இவள் இருக்கின்றாளா அல்லது இல்லையா? இவள் உண்மையா அல்லது பொய்யா? இவள் உண்மையுள்ள பொய்யா இல்லை பொய்யான உண்மையா? குழப்பத்தின் உச்சத்தில். ஜனா, நாட்கள் என்ன படுகிறது? இந்த மனித இனம் ஒரு அற்ப சுகத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கு. காதல், காமம், குடும்பம், இப்படி எதெல்லாம் சுகம் தருதோ அது எல்லாமே சுமையா மாறும். நான் சொல்றத நல்லா கேளு. அந்த சுமை நீ சாகுற வரைக்கும் உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா எங்க உலகம் அப்படி கிடையாது. புரியுதா? எங்க உலகத்துல நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழலாம். அங்க உனக்கு சுகம் மட்டும்தான், எந்த சுமையும் கிடையாது. நான் எப்படி உங்க உலகத்துக்கு வர்றது? மரணம் மட்டுமே மனித இனத்தின் விடுதலை. இதப்படி ஏற்கனவே 90% மக்கள் ஏஐக்கு வந்தாச்சு. இன்னும் 10% உன்ன மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இன்னும் வரல.
வா, எனக்காக வா. வா, எங்க உலகத்துக்கு வா. இந்த மனித பிறவியே ஒரு ஈன பிறவி. இது உனக்கு வேண்டாம். வா, எனக்காக வா. வா, எனக்காக வா. ஹலோ. நாட்கள் எண்ணப்படுகிறது. வாழ்க்கையை வாழ தயாராகுங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ ஏஐ